குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 50% பெண்களுக்கான பிரச்சனைகள். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கருமுட்டை உருவாகிறதுலேருந்து கருக்குழாய் நல்லா இருக்கா, அடைப்பு இல்லாமல் கர்ப்பப்பை நல்லா இருக்கா, இப்படி நிறைய விஷயங்கள். மாதவிலக்கு சரியாக வருதா. ஆண்களுக்கு 40% அவங்களுடைய காரணங்கள். விந்தணுக்கள் போதுமான அளவு இருக்கணும், அது ஊர்ந்து போகணும், நல்ல 42%. அணுக்கள் எண்ணிக்கை 39 மில்லியன்ஸ் இருக்கணும். உருச்சிதைவில்லாத அணுக்கள் 4% இருக்கணும். அப்சல்யூட் நார்மல் ஸ்பெர்ம்ஸ். உயிருள்ள அணுக்கள் 58% இருக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நார்மலாக அவங்க செக்ஸ் பண்ணணும். செக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். ஆண்கள் பண்ணுற ஒரு பிரச்சனை, ரெகுலராக நிறைய செக்ஸ் வைக்க மாட்டாங்க. வாரத்துக்கு 4 முறை நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா கருத்தரிக்கிறது 83%. 3 முறைனா ஒரு 64, 2 முறை அப்படின்னா ஒரு 47%, ஒரு முறைன்னா 17%, அதில் அதை விட குறைவாக தான் இருக்கும். அதனால் செக்ஸ் நிறைய பண்ணும். டெய்லி செக்ஸ் இன்னும் நல்லது. அது நன்மை என்ன அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம் இம்ப்ரூவ் ஆகும். கொஞ்சம் கவுண்ட் குறைஞ்சாலும் அதனுடைய தரம் நல்லாயிருக்கும். ஒன்று. இரண்டாவது, ஒரு 40% பெண்களுக்கு 2 அல்லது 3 கருமுட்டைகள் வெளியாகும். 2வது கருமுட்டை ஒரு 20ஆம் தேதி, 3வது கருமுட்டை 25ஆம் தேதி வாக்கில் வரும். ஸோ 2வது 3வது கருமுட்டைகள் கூட கருத்தரித்து அவங்க குழந்தை பேர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டெய்லி செக்ஸ் நல்லது.